வேலைக்கு போகிறதுக்கான அந்த சூழல் இல்லாமல் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தெரிஞ்சிருந்த காலகட்டம். அந்த டைமில் வந்து ஒரு 10 இளைஞர்கள் மட்டும் அந்த ஊரில் லைப்ரரி அமைக்கணும்னு சொல்லி பெரியவங்க பேசும்போது பெரியவங்களாம் வந்து எதிர்த்து தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏன்னு சொன்னோன்னா அந்த பிரச்சனைலாம் வந்து தீர்த்து கட்டி அவர்கள் லைப்ரரியை அமைத்து கொடுத்து அந்த லைப்ரரி அமைத்ததுனால ஒரு 12 நபர்கள் அரசு துறை சார்ந்த வேலைக்கு செல்லக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுத்தது. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாம் வெவ்வேறு ஊர்கள்லேருந்து வெவ்வேறு மாவட்டங்கள் வந்துருக்கீங்க. பாண்டியுடைய கருத்தியலை உள்வாங்கி தான் வந்துருக்கீங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்தந்த ஊர்கள்லேயும் நமக்குன்னு ஒரு நூலகத்தை ஏற்படுத்தி அதன் மூலயமா நம்முடைய சிறுவர்களையும் இளைஞர்களையும் நல்வழிப்படுத்துறதுக்காக கல்வி, வேலை வாய்ப்பு இது ரெண்டையும் அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டோன்னா பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். பொருளாதாரம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அரசியல் என்னங்கிறது தேட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த புலிகளோட இளைஞர்